கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ரட்சகரே உமக்கு கோடாக்கோடி மகிமை ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி தேட எங்களுக்கு கிருபையும் எங்களுக்கு பலனையும் ஜீவனையும் நீ தந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் ஈவும் ஆண்டவரே உம்முடைய பரத்திலிருந்து வருகிறது என்ற வாக்கின் பிரகாரம் ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த காலவேளை ஆராதனை கூட ஆண்டவரே எங்களை நாங்கள் முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மை மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We give all the glory to Jesus. Hallelujah. நன்றி அப்பா உமக்கு கோடி மகிமை ஆண்டவரே. ரட்சணிய தேவனே காருண்ய தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். லவலத்தினால் தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உன்னதமான நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட நீர் அசைவாடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சொல்லுமா இன்று அசைவாடும் ஆவியானவரே செய்வாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும். சிந்தை உருவாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. பிதாவே இந்த முழு ஆராதனை கருத்தில் போடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சில பாடல்களை பாடி இந்த கால வேளையில் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். நான் தினமும் துதிக்கின்றேன். நான் தினமும் துதிக்கின்றேன்.
ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. மேலானது மேலானது உன் பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உங்கள் உதடுகள் துதிக்கட்டும் ஐயா உயிரில் நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் எங்கள் உயிரில் நாளெல்லாம். எங்கள் உயிரில் நாளெல்லாம். எங்கள் உயிரில் நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஒரு முறை சொல்லுமா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறேன். அல்லேலூயா. அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறேன். நான் தினமும் துதிக்கின்றேன், நான் தினமும் துதிக்கின்றேன். தேவனே தேவனே நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமையை வாஞ்சிக்கின்றேன், இந்த காலவெளியில் வல்லமை காண்கின்றேன். தேவன் மகிமையை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். உங்கள் வல்லமை காண்கின்றேன், உங்கள் வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். நான் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். நான் தினம் துதிக்கின்றேன், உம்மை தினம் துதிக்கின்றேன். நீதானே நீதானே என் துணையானி, நிழலில் களி கூறுவேன். நீதானே என் துணையானி, நிழலில் களி கூறுவேன். பற்றிக்கொண்டே வல்லமை காண்கின்றேன். இவன் உறுதியாய் பற்றிக்கொண்டே உங்கள் வலக்கரம் தாங்குதையா, உங்கள் வலக்கரம் தாங்குதையா, உங்கள் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி தேவன் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை
ஹalleluya. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் உறவிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உமைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் செய்யுங்கப்பா என்ற பாடலை பாடி நாம் தேவனை இந்த காலவில் என்ன பண்ண போகிறோம், ஆராதிக்க போகிறோம். ஹalleluya, ஹalleluya. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஏவன் உம்மைத்தான் glory, அற்புதங்கள் உனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு
ஸ்தோத்திரம். Glory, glory, நம்பிக்கையே ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன். அல்லேலூயா, எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா, உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா, உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா, உம்மைத்தான். பாடுவதே உம்மை நம்பி வந்தோம். எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா, உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, நம்பிக்கையே ஏமன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன். glory எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா, glory Lord. செய்யுங்கப்பா. அல்லேலூயா, உம்மைத்தான் நம்பியிருப்பேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா, உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி உம்மைத்தான் இந்த கால வேளையில் ஆராதனை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன். அற்புதங்கள் இன்று என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில செய்யுங்கப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஆண்டவரே, இன்று என் வாழ்க்கையிலப்பா ஒரு அற்புதங்கள் நீங்க செய்யுங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya gadala shabada gariba gadala lete rete nemekebe shabariyangarere. ஹalleluya ஹalleluya badana ushadere. ஹalleluya, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே. ஹalleluya ஹalleluya என்ற பாடலை பாடி நம் தேவனை நாம் இந்த காலவெளியில் ஆராதிக்க போகிறோம். என்னை கண்டவரே, என்னை காப்பவரே, என்னை காத்தவரே, என்னை காண்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஹalleluya ஹalleluya, glory Lord. ஹalleluya ஹalleluya, ஹalleluya ஹalleluya, நல்ல கைதட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாவியாய் இருந்த என்னை கண்டு கொண்டீரே, பாசமாய் மார்போடு அணைத்து கொண்டீரே. நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. பாவியாய் இருந்த என்னை கண்டு கொண்டீரே, பாசமாய் மார்போடு அணைத்து கொண்டீரே. நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே. ஹalleluya 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 ஹalleluya, glory Lord. ஹalleluya 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 ஹalleluya. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, glory Lord. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya, நல்ல கரங்களை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. பாவியாய் இருந்த என்னை கண்டு கொண்டீரே, பாசமாய் மார்போடு அணைத்து கொண்டீரே. நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே.
நின்று நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். சில நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு எங்களை நீர் கொண்டு வந்தீர். உம்மை நாங்கள் பாடலில் துதியினால நாங்கள் ஆராதித்தோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களை இந்த ஆராதனைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால என்னை நீங்கள் நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, உம்முடைய பந்திக்கு வந்திருக்கிற என்னை அப்பா உம்முடைய வல்ல அபிஷேகத்தினால, வல்ல பலத்தினால, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் அந்த கால்களில் ரிபலா ஷதரா ரிகலதன மனதே மூடுதே. தேவ அப்பா ரபலதே வந்திடுதே. தேவ பிரசன்னமே வந்திடுதே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோப்பா, உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மாற்றி ஹல்லேலூயா. ஓ ரபலதரதே வாசம் செய்யும் எங்கள்
தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நிரப்புங்க ஆண்டவரே. ஷபதனா ஷபதனா லதனா மனபதனா கதனமா உமக்கே ஹalleluya gloria ராதனை உமக்கே. one more time hallelujah. thank you Lord. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய மகிமையின் மெல்லிய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. உமக்கே ஆராதனை, உமக்கே. மகா இரக்கங்களும் அன்பின் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இந்த கால வேளையில் கூட ஆண்டவரே அப்பா, உங்களுடைய மகிமையின் பிரச்சனும், உங்களுடைய மெல்லிய மகிமையின் பிரச்சனும் எங்களை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை இன்று நீ செய்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கை நீர் அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு கற்பத்தின் கனியை இந்த கால வேளையில் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். எதிர்பார்த்த முடிவை தருகிற தேவன் நீரே. என்னென்ன எதிர்பார்ப்போடு கடந்த கால வேளையில் நம்முடைய ஆராதனைக்கு நம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அற்புதத்தின் தேவன் இன்று ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக. வந்த வண்ணம் வெறுமையாய் போகாதபடிக்கு ஒவ்வொரு கரங்களும் நிரப்புங்கப்பா, நிரப்பி ஆசீர்வதிங்க. நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நான் நீருப்பே நடுவில் என்றாய், நாதன் உன்னாமம் நமஸ்கரிக்க. நான் நீருப்பே நடுவில் என்றாய், நாதன் உன்னாமம் நமஸ்கரிக்க. தாமதமே தயை பொரிய, தாமதமே தயை பொரிய. தற்பரனே நலம் தருவாய், வாருமையா என் போதகரே. வந்தமிடம் தங்கீரோ, சேருமையா பந்தினில். சேருமையா பந்தினில். சிறியவராம் எங்களிடம், சிறியவரா எங்களிடம். வாருமையா என் போதகரே. வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தினில். சிறியவரா எங்களிடம். பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்தவான்கள் ஆகும்படி எங்களை அழைத்தீர். அனுதினமும் எங்களை நான் தான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொன்னீர். பரிசுத்தமாக்கும், ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும், சபை முழுவதும் பரிசுத்தமாக்கும். என்னதான் நாங்கள் பாடினாலும் துதித்தாலும் உம்முடைய பரிசுத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தாவிட்டால் நாங்கள் பாடுவதும் வேஸ்ட், நாங்கள் பிரசங்கிப்பதும் வேஸ்ட், நாங்கள் ஜெபிப்பதும் வேஸ்ட். ஆண்டவரே, மனதூரி நீர் எங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் என்று சொன்னவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர், ஏக சக்கராதிபதியாக இயேசுவே,
இறங்கி வாரும், எங்கள் மற்றில் உலாவி எங்கள் தேவனாயிரும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடும். உம்முடைய சமூகத்தை அனுபவிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஒவ்வொரு மேலும் உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. சபை முழுவதையும் ஆளுகை செய்வீராக. உம்முடைய பரிசுத்தாவின் ஆளுகைக்கு அரசாட்சியின் கீழ் எங்களை தரமட்டும் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். எல்லா ஆவிகளும் பறந்து ஓடட்டும். அசுத்த கிரிகள் அழிந்து நாசமாய் போகட்டும். உம்முடைய கிருபை ஒவ்வொரு மேலும் மழை போல் பொழிந்தடும். உம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றாக எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போ நீங்கள் யாரு, கர்த்தர் யாரு என்றதை அறிந்து கொள்ளணும். அபிஷேகத்தை குறித்து கர்த்தர் இன்று பேச சொல்லியிருக்கிறார். அபிஷேகம் என்பது சாதாரண ஒரு மனுஷனிடத்தில் பெற்றுக்கொள்வதல்ல. தேவாதி தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு அபிஷேக கிரீடத்தை சூட்ட இன்று வந்திருக்கிறார். அபிஷேகம் என்பது ஒரு கிரீடம். ஹல்லேலூயா. அநேக கிரீடங்கள் உண்டு. அதெல்லாம் உங்கள் மத்தியில் வந்த பிறகு நான் பார்க்க முடியல. பழைய நாட்களில் என்னோடு சேர்ந்து ஜெபிகள் மற்ற ஜெபித்து கொண்டே இருக்கும் கிரீடங்கள், வித்தியாசமான கிரீடங்கள் இறங்கி வரும். கர்த்தருடைய ஆவியானவர் இதுதான் உனக்கு கிரீடம், அதுதான் உனக்கு கிரீடம்னு காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஆகையால் அபிஷேகம் என்பது தேவனால் அருளப்பெறும் ஒரு கிரீடம். இதை நன்றாக அறிந்து கொள்ளணும். 2 பாஷை பேச அபிஷேகம் நினச்சிக்காதீங்க. தேவன் சொன்னார், யோவான் மனம் திரும்புவதற்கு உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறான். நான் இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன செய்வேன், பரிசுத்த ஆவியினாலே உங்களை அபிஷேகம் செய்வேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செய்த அபிஷேகம் தாங்க அபிஷேக தைலத்தின் கிரீடம் என்று பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது மனுஷனுக்கு அருள்படும் கிரீடம். பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் இந்த பூமியில் ஜலத்தின் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடினார். ஹல்லேலூயா. உலகத்தை அந்த ஆவியாகிய தேவன் தான் சிருஷ்டித்தார். பிறகு மனுஷன் மேல் அசைவாட ஆரம்பித்தார். மனம் திரும்பாத ஜனங்கள் மேல் அசைவாடி அவளுக்குள்ள இருக்கும் சாக்கடைகளெல்லாம் தூர்வாரி அவர்களை பரிசுத்தத்தினால் நிரப்ப பரிசுத்த ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்தார். அவர் அசைவாடுகிற எல்லா இடத்திலும் தேவகுமாரன் குமாரத்திகளாக முத்திரிக்கப்படுவதனாலே அந்த அபிஷேக தைலத்தின் கிரீடத்தை நம் ஒவ்வொருவருக்கும் சூட்டியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதுவரை நீங்கள் அபிஷேகத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளல. அபிஷேகம் கர்த்தர் அருளும் கிரீடம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த கிரீடத்தை சூட்டி, அபிஷேக தைலத்தின் கிரீடத்தை சூட்டி அவனை தனக்கென்று வேறு பிரிக்கிறார். அதனால தான் பேதுரு பிரசங்கிக்கும் போது சொன்னான், மாறுபாடான சந்ததியை விட்டு வெளியே வா. இன்னும் அந்த மாறுபாடான சந்ததிக்குள்ளே இருந்ததுன்னு அந்த கிரீடத்தை பிரயோஜனப்படுத்தாமல் இருக்கிற அநேகர் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, ஆதி முதற்கொண்டு நம்முடைய தேவனாய கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். இப்பொழுதும் ஆவியானவர் மேல் அசைவாடும் பொழுது நம்முடைய எல்லா விதமான ஒழுங்கின்மையெல்லாம் அகற்றி வெறுமையான நம்முடைய வாழ்க்கை நிரப்புகிறவர் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் கிரீடம் சூட்டப்பட்டவர்களுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, அதற்கு என்ன சொல்றார் தெரியுமா? 1 பேதுரு 2:9-10 சொல்றவர், கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கிரீடம் சூட்டி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் நம்மை தேவன் கிரீடம் சூட்டி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலக தோற்றத்து முதல் இந்நாள் வரைக்கும் ஆவியாகிய தேவன் ஆண்டு கொண்டு வருகிறார். எதற்கு இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் என்று பார்க்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து விட்டார்கள். அந்த மகிமை மறுபடியும் கொடுப்பதற்காக அரும்பாடுபட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு போய் தேவ சமூகத்தில் தன் இரத்தத்தை ஊற்றி, பிதாவே, யார் யார்
இழந்ததை கேட்கிறார், அவர்களுக்கு கொடும் என்று இந்த பரிசுத்த ஆவியான மறுபடியும் தேவ ஆவியான பரிசுத்த ஆவியான இப்பொழுது நம்மள்கிட்ட வாசம் செய்வது மகிமையின் ஆவியானவர். ஹல்லேலூயா. இப்படியாக வேறுபிடித்து நம்மை கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது இந்த கிரீடம் விழுமா? புலம்பல்ல நீங்க வாசிக்கலாம். அங்கே சொல்றார், பாவம் செய்தோம், எங்கள் கிரீடங்கள்லாம் விழுந்தது என்று புலம்பல்காரன் எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறான், அழுகிறான். ஹல்லேலூயா. நீ பாவம் செய்யும் பொழுது யாருக்கு தெரியாது? உனக்கு தான் தெரியும். நீ செய்கிற பாவம், நீ செய்கிற அக்கிரம், நீ செய்கிற துரோகம். அப்பொழுது உன் தலையில் இருக்கிற கீழே விழுவது. வெறுமையாக்கப்பட்ட இடத்துல நீ ஜோடித்து வைத்திருக்கிற பிசாசு வந்து கூடிக்கொள்ளுகிறான். உன் கிரீடத்தை இழந்து போகிறாய். அபிஷேக் தைலத்தின் கிரீடத்தை நீ இழந்து போகிறாய். அப்படிதான் உனக்கு ஏற்பட்ட இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவுகள். நல்லா சாப்பிடுவ, நல்லா குஷியாக இருப்ப, ஆனால் உனக்குள்ள இயேசு இருக்க மாட்டார். ஜாக்கிரதையாக இருப்போம். அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணாதீர்கள். அபிஷேகம் என்பது தேவன் சூட்டும் ஒரு கிரீடம். மோசேக்கு அடைத்த பொழுது தேவன் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த எகிப்து போயிட்டு வந்தவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, செங்கல் எப்படி அடிக்க வச்சுருக்கான் மலை போலன்னு. இஸ்ரவேல் மக்கள் கடுமையாய் உழைத்து அவர்களை வேதனைப்படுத்தி எகிப்தியர் செய்த பொழுது மோசேக்கு தேவன் இந்த கிரீடத்தை சூட்டினார். 6 லட்சம் என்று சொல்வோம், 6 லட்சம் 22 லட்சம் மக்களை அவர் வனாந்தரத்தில் எடுத்து சொல்லும்படியான ராஜாவுக்கு ஒப்பனையாக மோசேயை, தேவனுக்கு ஒப்பனையாக மோசேயை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அதோடு நிறுத்திட்டாரா? அவர் மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா அவர்களோடு கூடவே போனார். பிரைஸ் தி லார்ட். இவைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ராஜாதி ராஜன் தேவாதி தேவனும் ஏக சக்கராதிபதியுமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுனால நாம் இழந்த கிரீடத்தை நமக்கு எப்படி சம்பாதித்தார் என்று பார்க்கும்போது தன் தலையிலே முள்கிழத்தை வைத்து கோலினால் அடிப்பார்கள் என்று சொன்ன அந்த காரியத்தை நிறைவேற்றி மறுபடியும் நாம் இழந்த கிரீடத்தை நமக்கு சூட்ட வந்தார். ஹல்லேலூயா. சாதாரணமாக நினைக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்னார் என்று, அவர் இப்படிப்பட்டவர் என்பது நாம் அறிய வேண்டிய காரியம். பாருங்க, புறப்பட்டு போறாங்க, செங்கடல் நடுவில் வந்து நிற்கிது. மோசேன் கையில் இருந்த கோலினால் அதை அடிக்க அவை 2 பக்கமும் பழந்து 2 பக்கமும் குவியலாய் நின்று அவர்கள் தரையிலே நடக்கும்படியாய் செய்தது தேவன் மோசேன் மேல் வைத்த கிரீடமே. ஹல்லேலூயா. செங்கடலை தாண்டி போக அந்த கிரீடம் மோசேக்கு சூட்டப்பட்டது. ஜனங்களும் கடந்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, விசேஷ விதமாக யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார். யோசுவா ரோரிங் ரிவர், யோர்தான், அந்த யோர்தானை பிளந்து, ஆற்றை பிளந்து தரையிலே கடந்து போக செய்தது அவர் சூட்டப்பட்ட கிரீடம் யோசுவாவின் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தெரிந்து கொண்ட தேவன் உன்னை இவ்விதமாய் அலங்கரித்து ஜோடித்து உன்னை தனக்கு நிகரல்ல அவருக்கு ஏற்றபடி உன்னை நடத்தி செல்கிறார். ஆனால் நாமளோ பாவம் செய்யும் பொழுது அந்த கிரீடம் கீழே விடுகிறது. மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் சிலர் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அதை தட்டி சுட்டி காட்டதான் இயேசு இன்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில் தூக்கி போட்டாங்க. அவர்கள் வைராக்கிய வாஞ்சை உள்ளவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த கிரீடம் தான், சூட்டப்பட்ட கிரீடம் தான் அக்கினியிலே பஞ்சு மெத்தையிலே நடந்து போவது போல தேவனோடு கூட நடந்து போனார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தானியேலுக்கு அந்த கிரீடம் சூட்டப்பட்டிருந்தது. அவன் சிங்க கபிலே 3 வேளையும் ஜெபிப்பான்.
பொறாமை கொண்டவர்கள் அவனை தூக்கி, பொறாமை இன்னைக்கும் இருக்குது. பொறாமை திரும்பி போட்டால் போட்டோம், மனுஷர் சொல்றபடி நான் சொல்ல வேண்டாம். பொறாமை. ஆசாரியர்களும் கூட சுவிசேஷங்களை, அற்புத அடையாளம் செய்கிற சுவிசேஷங்களை பார்த்து, தேவனுடைய மனுஷர்களை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல வேதத்தை அலசி பாருங்க. காரணம், அவர்களால் செய்ய முடியாத என்ன செய்வார் ஆண்டவர்? வரம் பெற்ற சுவிசேஷ பிரசங்கர்களோடு இருந்த ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். அபிஷேகம், கிரீடம் என்பது சாதாரண ஒன்றல்ல. It will do miracle after miracle, wonders after wonders. Hallelujah. Praise the Lord. பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகள் கிரீடம் சூட்டி இருக்கிறதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு உணர்வே கிடையாது. நான் 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 எல்லாம் செய்வேன், நான் மோட்சத்துக்கு போயிடும். ஒரே ஒரு வார்த்தை மறுபடியும் சொல்கிறேன், அக்கிரம செய்ய காரியே காரணே நான் உன்னை அறியேன். இந்த ஒரு வார்த்தை சொன்னான்னா நீ என்னதான் டக்கர் அடிச்சு இந்த பூமியில் பெரிய பேர் எடுத்துடலாம். மற்றவளை கனப்படுத்தி நீ நல்லவ போல நடிச்சிடலாம். தேவனுக்கு முன்னதாக உன் இருதயத்தின் முக்காடை கிழிப்பார், உன் முகமுடியை கிழிப்பார். ஹல்லேலூயா. நீ இருக்கிறதை அப்படியே காண்பிப்பார். அதுக்கு பிறகு நீ பேச முடியாது. வாயை பொத்துக்கு நீ நரகத்துக்கு தான் போகணும். ஹல்லேலூயா. சாதாரணமாக நினைக்காதீங்க. அபிஷேகம் என்றால் பாடுபட்டு சம்பாதித்து கொடுத்தது, நீ இழந்ததை சம்பாதித்து கொடுக்க இயேசு ஒருவரே. The Holy Spirit is not an ordinary person, is a supernatural person. உன்னை இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி வாய்ந்தவர்களாய், ராஜாக்களாய், ஆசாரர்களாய் இருக்கதான் அந்த கிரீடத்தை உனக்கு சூட்டி இருக்கிறார். இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எலிசாவுக்கு தீர்க்கதரிசியாய் இந்த கிரீடத்தை கட்ட சூட்டினார். ஆமென். எனக்கு அப்போஸ்தலனாய் வாழும்படி எனக்கு இந்த கிரீடத்தை சூட்டி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷர்களுக்கும் அந்த கிரீடத்தை சூட்டுகிறார். ஆகையினால்தான் அவர்கள் மூலமாக அற்புதங்களை, அடையாளங்களும் தேவன் செய்கிறார். காரணம், அவர் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடப்பார்கள். தேவனும் அவர்களை அப்பப்பொழுது பலப்படுத்தி, அவர்களை நிரப்பி, அவர்களை சகாயம் செய்து, அவளோடு வாழ்ந்து, அவர்களுக்குள் இருப்பதை வெளிப்படையாக, பகிரங்கமாக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவன் மூலியமா செய்கிற, என் மூலியமா செய்ய நான் என்ன செய்யணும்னு கேட்குறியா? ஒரு ஆள் கேட்டிருக்கியா இது வரைக்கும்? என்ன உன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தாவிட்டால் you never enter into the kingdom of God. Be careful. உன் சரீரம் பொல்லாதது, அழிந்து போகிற சரீரம். அதை மேன்மைப்படுத்துவாயானால் ஆவியை நீ அணைத்து போடுவாய். Praise the Lord. அதுதான் வேதம் சொல்லு, புசிப்பிலும் குடிப்பிலும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, தேவ பலத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் வல்லமையான இயேசு கிறிஸ்துவை நிரப்பி இந்த உலகத்துக்கு அனுப்பினது நோக்கம் என்ன? ஒவ்வொரு மனுஷனும் மனுஷ அவதாரம் எடுத்து வந்த இயேசுவை போல வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் அவருடைய மனப்போக்குமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். லேவியாகமம் 21:12 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், ஆசாரியர்களுக்கு அந்த கிரீடத்தை சூட்டுகிறார். ஆரோனுக்கும் அவன் மகனுக்கும் அதை சூட்டி பிரதிஷ்டை பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரதிஷ்டை என்று சொன்னால் அவருக்கு மட்டும்தான், நம்ம வேற யாருக்கும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. Only for Christ, not for anything, not for the world. அதுதாங்க ரகசியம். பிரதிஷ்டை என்பதன் அர்த்தம் அதுதான். இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அபிஷேக என்னும் கிரீடத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும் தன் பரிசுத்த ஸ்தலத்தை
பலத்திலும் பரிசுத்த குலைச்சலாகாமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். நல்லா புரியும். அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. ஆச்சாரியன் கூட சரி அபிஷேக தைல கிரீடத்தை மறந்துடுவான். அதை அவுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவான்? எவ்வளோ பொட்டாச்சு கட்சா பின்னால் போவான், பணத்துக்கு பின்னால் போவான், பல இச்சைகளுக்கு வேசித்தனத்துக்கு விபச்சாரத்துக்கு பின்னால் போவான். Once you lost your crown, you never get back. Be careful. கிரீடம் சூட்டப்பட்டதை நீ இழந்து போவாயானால் மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ள உன்னால முடியாது. Praise the Lord. ஒரு முறை தன் தலையை கொடுத்தார். விழுந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக முள்கிரீடத்தை சூட்டி கோலினால் அடிப்பார்கள் என்று சொன்னதை நிறைவேற்றினார். மறுமுறையும் அவர் செய்ய மாட்டார். ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றாய் யோசித்து பாருங்க. உன்னை ராஜாக்களும் உன்னை ஆசாரிகளுமாய் கிரீடம் சூட்டப்பட்ட தேவனை மறந்து விட்டால் உன் நிலைமை எங்கே போய் முடியும்? நன்றாய் சிந்தித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். லேவியாகமம் 10:7 வாசித்து பாருங்க. அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. ஆமென். அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இருக்கிறது. அதான் கிரீடம். அந்த கிரீடத்தை தான் அபிஷேகம் என்ற தைலத்தின் கிரீடம் தான் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சூட்டி இருக்கிறார். உண்மையான ஊழியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் ஒரு வித்தியாசமான கிரீடமாயிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை நீ இழந்து போனால் இந்த கிரீடம் இல்லாமல் பரலோகத்துக்குள்ளே நீ பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏசாயா 10:27 வாசித்து பார். அங்கே சொல்லுகிறார், தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் அபிஷேகம். Whatever may be the problem, whatever may be the எல்லாவற்றையும் முறிக்கும்படியாக ஒரு அபிஷேகம் உன்மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 1:17 வாசித்து பார். அங்கே சொல்லுகிறார், அவர் அபிஷேகத்தை குறித்து சொல்லும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த கிரீடம் எங்கிருந்து வருது? ஜோதிகளின் பிதாவிடத்தில். இணையற்ற ஒளியும் எந்த ஒளியிலும் இணைக்கப்படாத மகா மகிமையான ஒளி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வரும் பொழுது அந்த கிரீடம் உனக்கு கொண்டு வரப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரே, இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது உனக்கு ஆபத்து வரும்போது, உனக்கு கஷ்டம் வரும்போது, உனக்கு பாடுகள் உபத்திரங்கள் வந்து உன்னை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நீ கூப்பிடும் பொழுது பறந்து காக்கிற பட்சியை போல வருவார். ஹல்லேலூயா. கிரீடம் சூட்டப்பட்டவர்கள் அவ்வளவாய் பாதுகாவலை கொடுக்கும்படி அருள்நாதர் இந்த வார்த்தையை சுட்டி காட்டி நம்மை திடப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. புலம்பல் 3:15-22 வாசித்து பாருங்கள். எரேமியா புலம்பல் காரனை பார்க்கலாம். எங்கள் இருதயத்தின் களி கூறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் தலையில் இருந்த கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம் என்று புலம்புகிறதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பாவம் பாம்பின் விஷத்தை விட கொடியது. பார்வைக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், இருதயத்துக்கு நல்லா இருக்கும். ஆனால் அது பாம்பின் விஷத்தை விடவும் கொடியது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த படிங்க பார்க்கலாம். 15-22 வாசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 15-22. நொறுக்கி என் சாம்பலில் புரள பண்ணினார்,
என் ஆத்மாவை சமாதானத்தை தூரமாக்கினேன். எல்லாத்தையும் நல்லா கூர்ந்து கவனிங்க. சுகத்தை மறந்தேன், என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருக்க நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். உருகி போகிறது, முறிந்து போகிறது. நான் நிர்மூலமாக கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பிரைஸ் சொல்லோ 22 வரைக்கும் படிச்சிட்டிங்களா? ஆகினால அவன் புலம்புறான் பாருங்க. என்னுடைய கிரீடம் என்ன செய்து? நான் பாவம் செய்து விழுந்து போனது. பாவம் கொடியது. நாம் எல்லா கண்களையும் மூடிடலாம், ஆனால் கர்த்தருடைய கண்களை மூடவே முடியாது. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்ற தேவனுடைய மனுஷர்களுக்கு, தேவனுடைய தாசர்களுக்கு விரோதமாய் எழும்பி துணிகரமாய் நாக்க நீட்டுவதும், தன் அந்தரங்கத்தில் எலும்பும் அசுத்தத்தையும் வைத்துக்கொண்டு இருக்கிற விசுவாசம் உண்டு, ஊழியனும் உண்டு. யாரையும் சொல்ல மாட்டேன். எவையா உண்மை உள்ளவன், எவையா உச்சமா இந்த உலகத்தில்? அதுக்காக நீ எல்லா பாவமும் செய்யலாமா? பாவம் உன் வாழ்நாளின் ஆசீர்வாதத்தை குலைத்து போடும். சாபம் உன்னை தாவி பிடிக்கும். எப்போ நீ அதை விட்டு விலகுவேன்னு பார்க்கும். இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்க உன்னை யாராலும் முடியாது. தேவனுடைய மனுஷனுடைய சாபம் வாங்கி அந்த சாபத்தினால நீ எத்தனை வருஷம் பார்த்தாலும் சாதாரணமாக நினைக்காதுங்க தேவனுடைய மனுஷர்களை. ஹல்லேலூயா. அவன் எவ்வளோ உபத்திரப்படுவான், எவ்வளோ பாடுபடுவான், எவ்வளோ ரத்தம் சிந்தி இருப்பான், எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பான், அத்தனை உன் தலையில் உழுந்தா நசுங்கி போவ. துணிகரமாய் நாவை போடக்கூடாது என்ற தாவீது சொல்லுகிறான். பிரைஸ் சொல்லோ. எத்தனை பாடுகளை நான் வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? 48 வருஷமா. இப்பவும் விட்டார் ஆண்டவர். சத்துருக்கள் இப்பொழுதும் சூழ்ந்துதான் இருக்காங்க. என்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றது எனக்கு என் நெஞ்சில் எட்டி உதைக்குது. பிரைஸ் சொல்லோ. வரும்போது முழங்கால போட்டு கெஞ்சுவாங்க. ஒட்டகம் எப்படி உள்ள நுழைஞ்சது அது எல்லாரையும் வெளியே துரத்தது. அதே மாதிரி தான் ஊழியக்காரன் வாழ்க்கை. ஹல்லேலூயா. பிரைஸ் சொல்லோ. ஆனாலும் தேவனை உண்மையாய் நேசிக்கிறவர்களும் அவருக்காக வாழ்கிறவர்களுக்கும் கர்த்தர் ஒரு நாள் அந்த கிரீடம் அவர்கள் தலையிலிருந்து விடாது. சத்துருக்கு வெட்கத்தை உடுத்தி உன் மீதிலோ கிரீடத்தை போக்கச் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் அவருக்கு உண்மையாக இருக்கிறவர்களை கைவிட மாட்டார். இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் சிம்சோன் மேலே இருந்தது. 300 நரிகளை கொண்டு ஒரு ஊரையை கொளுத்தினான். சிங்கத்தின் வாய்களை கிழித்தான். ஆனால் அவனுடைய கிரீடத்தை, சூட்டப்பட்ட கிரீடத்தை மறந்து விட்டான். பலசாலியா, பராக்கிரமசாலியா இருந்தான். வேசியோட அவன் உறவாடி தன் பலத்தை இழந்தான். அபிஷேக கீழே விழுந்தது. கண்ணை நோண்டி அவனை சாகடித்தார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அபிஷேகத்தை இழந்துட்ட, பாவம் செய்து அபிஷேகம் உன் கண்ணு குருடாகும், உன் காது செவிடாகும், உன் இருதயம் கிறுக்கப்படும், கிழிக்கப்படும். இப்படியெல்லாம் பல காரியங்கள் உண்டாகும். ஆகினால் பரிசுத்தவான்களுக்கு ஏற்படாதா? எங்களுக்கு தான் ஏற்படும் ஒரு கேள்வி கேட்கலாம். அவர்களை சிட்சிப்பின் மூலமாக தேவன் பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்வார். அதை அறிந்து கொள்ளுது. தேவன் சிட்சிக்காத பிள்ளை வேசியின் பிள்ளை. ஹல்லேலூயா. அவங்க கேரக்டர் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பிரைஸ் தி லார்ட். வேத வசனத்தை கேட்கிறவாய் மட்டுமல்ல, உடனே கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க கற்றுக்கொண்டால் நீ பிழைப்பாய். இல்லை என்றால் நரகாக்கனுக்கு தேவன் ஒப்பு கொடுப்பார். நானா இருந்தானா, நீயா இருந்தானா, யாரா இருந்தானா,
தேவன் பட்சாபாதம் இல்லாது, அவரிடத்தில் வேற்றுமை நோடல் இல்லை. உண்மையாயிருந்தால் உண்மையாயிருப்பார், உண்மையற்றவளாய் இருந்தால் அவரும் உண்மையற்றவராய் மாறுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விழுந்தது. ஐயோ உனக்கு, ஐயோ உன் சரி தலையில் இருக்கிற கிரீடம் விழுந்தா உனக்கு என்ன? ஐயோ ஐயோனா நீ இல்லாம போயிடுவ. நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் இருதயம் அலட்சியமாயிற்று, என் கண்கள் இருண்டு போயிடுச்சு. கண்ணு தெரியாது, தேவனை பார்த்த கண்ணு தெரியாது, மனுஷனை பார்த்தா கண்ணு தெரியும், பாவத்தை பார்த்தா கண்ணு தெரியும், அசுத்தத்தை பார்த்தா காது கேட்கும், சுகமா இருக்கும். தின்றதும் குடிப்பதும் புசிப்பதும் இல்லை, தேவனுடைய ராஜ்யம் பலத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. புசிப்பிலும் குடிப்பிலும் தேவனுடைய ராஜ்யம் பலத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷம் 3 நாள் தண்ணி குடியாமல் சோறு தின்னாமல் இருப்பேன். வரும் காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தும், அப்படியே சொல்வேன், அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் அந்த மாதிரி நீ ஆகக்கூடாது? வசனத்தை கேட்டோம், முரட்டாட்டு தண்டம் உள்ள இருதயமா இருக்குமானால் உன் இருதயத்தில் வந்து இயேசு வாசம் பண்ணுவார், பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் என்று சொல்லவே சொல்லாது. He will never come into your heart. Hallelujah. Praise the Lord. ஆகாய் எசேக்கியேல் 39:29 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை அவர்களுக்கு இனி மறைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மேல் ஆவியை ஊற்றுவாரானால், அந்த கிரீடத்தை பாதுகாத்துக் கொள்வார்களானால், அவர்களுக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆகையால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற அடியானுடைய முகத்தை பிரகாசிக்க செய்யும், உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. என்ன அருமையான ஒரு ஜெபம் செய்யறான் பிரியமானவருடைய. எதை பார்த்தாலும் உன் மூஞ்சி பிசாசு மூஞ்சி மாதிரி ஆயிடும். இன்னைக்கு அநேகருடைய முகங்கள் விக்கிரம அப்படியே பிசாசின் முகத்தை போல இருக்குது. மனுஷர் பார்க்கறது நல்லா சிரிப்பாங்க, உள்ள பார்த்தா அவ்வளோ அசுத்தம் இருக்கும். இதெல்லாம் நம்மை ரட்சிக்காது, இந்த உலகம் உன்னை ரட்சிக்காது, உலக ரட்சகர் தான் ரட்சிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? உலக ரட்சகர் என்று பெயர் பெற்று உலகத்தை ரட்சிக்க தான் வந்தார். நியாயத்துக்கு நான் வரலன்னு சொல்லிட்டேன், அதற்கு ஒரு நாளை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகாய் 2:5 வாசித்து பாருங்க. அங்கே சொல்ற, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே உங்கள் நடுவிலே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் நம் மற்றிலே நம்ம நடுவிலே நிலை கொண்டு இருப்பார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவேல் 2:28-29 வாசிக்க நாம் கேட்போம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் மூப்பர் சொற்பனங்களையும் வாலிப தீர்க்க தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். மற்றவர் பேசுகிற பாஷையை நீ பேசினா பரிசுத்த பெற்றுக்கிறேன்னு சொல்லாத. உனக்கென்று பாஷையை கொடுப்ப. ஹல்லேலூயா.
எங்கள் அக்கா ஒருத்தி இருந்தா, அவள் சொல்ல மாறணும். அதை எல்லாமே சொல்ல ஆரம்பித்தாங்க. மாறுனா என்ன அர்த்தம்? ஒருதலை அடி ஆண்டவர் அடி நான் சொல்லி கொடுத்தாரு. பரிசுத்த அப்படியா பேசுவார். இதெல்லாம் நிறுத்து பார்க்கணுங்க. பரிசுத்த ஆவியாக இருந்தாலும் இது அந்தி கிறிஸ்து ஆவியான்னு பார்க்கணும். இன்றைக்கி அநேக அந்தி கிறிஸ்து ஆவிகள் பூமியில் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் அதை நிறுத்து பார்ப்பா. உன் இருதயத்தை நிறுத்து பார்ப்பா. கரிகடல் தான் திராசுக்கு இயேசு கிறிஸ்து கையில் திராசு இருக்குது. உன் இருதயத்தை நிறுத்து பார்ப்பார். உன் ஆவியை நிறுத்து பார்ப்பார். பிரைஸ் தி லார்ட். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாய் நாம் இருந்து என்ன செய்யணும்? ஆண்டவரை பின்பற்றுவளாயிருங்கள். ஏதோ வரோம் உட்காரோம், வசனத்துக்கு போகிறதில்லை. அந்த வசனம் உனக்குள்ள கிரியை செய்யணும். உன் சிந்தையில் கிரியை செய்யணும். உன் சரீரத்தில் அது ஜீரணமாகணும். அது வெளிப்படணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? இவ்வளோ காரியம். அவர் உன் நடுவில் எப்படி இருக்கிறார்? நிலை கொண்டு இருப்பார். சபையிலே தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண எந்த இடத்திலும் கர்த்தர் ஆயிரம் மக்கள் மத்தியில் நான் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மேல் வருவார். அவருடைய பேரை சொல்லுவார். அவருடைய நோயை சொல்லுவார். அவர் என்ன காரியங்களை செய்கிறாள் என்று சொல்லிட்டு போவார். ஹல்லேலூயா. அந்த மீட்டிங்லாம் இப்போ இல்லை. மீட்டிங் பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்காக இருக்கும். ஆச்சரியப்படுவார். அந்த நாளில் என்னோடு இருந்தது ப்ரொஃபஸர் டாக்டர் டேவிட் அன்பரோஸ். கேட்டு பாருங்க, நான் போய் சொன்னேன். The Holy Spirit is not 100%. He will do greater things. ஆகினால எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சூட்டப்பட்ட கிரீடத்தை இழந்து போவாது. 4 பேர் மச்சிக்கிறதுக்கு நீ பெரிய ஆளாகணும், தலைவன் நான். இன்னைக்கு எல்லாம் எப்படி தெரியுமா? கிறிஸ்தவன் தலைவன் ஆயிடணும். தலைவனாக என்னையா பண்ண போற? தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு. என்னை எத்தனையோ பேர் சொன்னாங்க, நீங்கள் இதுக்கெல்லாம் தகுதியாச்ச, நீங்கள் பிஷப் ஆகலாமே, உங்களை பிஷப் பட்டம் கொடுக்க வரோம். பிஷாப்டா நான் என்னது ஒன்றும் இல்லை, அது சொல்லடா. பிஷப்புனா எவன்டா பிஷப்பு? சிஐசியில் இருக்கிறாங்க, லுத்தரன் மிஷனில் இருக்கிறாங்க, அநேக சபைகளுக்கு இருக்கலாம். பெந்தகோஸ்காரங்க என்னடா பிஷப்பு? பெந்தகோஸ்கார் பெந்தகோஸ்டா, நீ பெந்தகோஸ்டான்னு. ஹல்லேலூயா. சும்மா இப்போ பார்த்து பெந்தகோஸ். உன் வாழ்க்கையில் இருக்கணும், உன் நடக்கையில் இருக்கணும், உன் செய்கையில் இருக்கணும், உன் பேச்சில் இருக்கணும், தேவனுடைய வல்லமையில் இருக்கணும், தேவனுடைய அபிஷேகத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. சும்மா பிச்சலாட்டம் பேசி ஜனங்களை கவர்ந்து கொண்டா நீ பெரிய ஆளா? நீ போகிறது இல்லாமல் நரது இன்னும் இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு போவேன் நரகத்துக்கு. வெட்டு 1 துண்டு 2 அவ்வளோதான். சத்தியத்தை சொல்லுவோம். ஜனங்களுக்கு நம்ம சத்துருவா மாறினாலும் பரவாயில்லை. ஹல்லேலூயா. கேட்டா கேளு, கேட்க கட்டி பாதாளம் உன்னை விழுங்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. செத்தா எங்கே போவேண்ட உனக்கு நிச்சயம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கு. எனக்கெல்லாம் ஒரு பயம் இருக்குது. இத்தனை வருஷம் நான் ஆண்டவனுக்கு உடைச்சேன். எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார், எவ்வளோ பேரை ரட்சித்திருக்கிறார், எவ்வளோ பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறேன். ஜெர்மனில் 100 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வந்தேன் சுடுதண்ணில். எப்படியெல்லாம் கர்த்தர் செஞ்சிருக்காரு. 5 பைசா செலவு பண்ணாமல் ஊழியம் செஞ்சேன். 5 பைசா கூட நான் செலவு பண்ணல ஆண்டவனுக்கு. என் உடன் பிறப்புகள் தான் செய்வார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால இந்த வருஷம் முடியத்துக்குள்ள ஒன்றும் மனம் திரும்ப இல்லை, பாதாளத்துக்கு போ. இதுதான் ஆண்டவர் சொல்வார். ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்கிறது பாருங்க. சங்கீதம் 132:18 வாசித்து பாருங்க. கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை. யார் தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசலாம், அவர்கள் சத்துரு. அவன் சத்துருகளுக்கு என்னத்தை உடுத்துவார்? வெட்கத்தை உடுத்துவார். அவன் மீதிலோ கிரீடத்தை பூக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. பைபிளை படித்தாலும் மண்டையில் ஏறாது, பிரசங்கித்தாலும் மண்டையில் ஏறாது. அந்த மண்டை எப்படிப்பட்ட மண்டை? கிரிமினல் மண்டை, சைக்காட்டி மண்டை நிறையா இருக்கு. தப்பா சொல்லலை, நடக்கிறது தான் சொல்கிறேன். எவனுக்கு தைரியம் இருந்தால் என்ன கேட்கட்டும், எவளுக்கு தைரியம் இருந்தால் என்ன கேட்கட்டும். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய மனுஷன் என்று சொல்வதில் பெருமை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. நான் அம்போக்கு இல்லை, துட்டுக்காக இயேசு கிறிஸ்துட்ட வரல. 30 வருஷம் 10 ஊட மாறி இருக்கேன். ஏன்? ஆண்டவர் என்னை சோதித்து பார்த்தா, இவனுக்கு ஒன்றும் கொடுக்கலன்னா என்னை எப்படி தான் இருப்பாங்க. ஒரு நாள் என்ன பட்டினி போட, என் குடும்பத்தை பட்டினி போட்டதில்லை. ஆனாலும் கர்த்தர் எனக்காக முளைக்க வைத்த கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதரர்கள் என் கரங்களை பலப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கும் சரி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை விட அவர்களுக்கு மேலான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? சங்கீதம் 20:6 வாசித்துப்பா. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார். எல்லா தீமையிலிருந்து உன்னை ரட்சிக்க ஒரு தேவன் உண்டு. அபிஷேகம் பண்ணின உன்னை மறந்து போவது தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீ செய்த கிரியைகளை மறந்து போவது தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் பண்ணினவர் ரட்சிக்கிறார். உன்னை உண்மையாக நீ அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளும் பொழுது, அந்த கிரீடம் உன் தலையில் இருக்கும் பொழுது, உனக்கு சவால் விடுகிறவன் அந்த கிரீடத்தின் மேல் மோதி நொறுங்கி போவாள். அந்த கிரீடத்தின் மேல் மோதி நொறுங்கி போவாள். ஹல்லேலூயா. அந்த கிரீடம் சாதாரண ராஜாக்கள் கிரீடம் அல்ல, தேவாதி தேவன் கொடுக்கும் கிரீடம். ஹல்லேலூயா. சர்வ லோகத்துக்கும் தேவனாய கர்த்தர் ஏக சக்கராதிபதி இயேசு கிறிஸ்து சூட்டும் கிரீடம். அது மேல் மோதுகிறதெல்லாம் நொறுங்கி போகும், அது மேல் விழுகிறதெல்லாம் நசுங்கி போகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லி தாங்க இந்த இடத்தை கட்டினார். எல்லாரும் பயந்தாங்க, சூனியத்தின் இடம் அது இதுன்னு. கர்த்தர் சொன்ன பொழுது மனதார நான் எடுத்துக்கொண்டேன். இன்றைக்கு அது தேவனுடைய ஆலயம். இங்கே வரவங்க போகிறவங்களாம் ஆசீர்வாதத்தை பெறாங்க, விடுதலை பெறாங்க. இது ஒரு பெதஸ்தாவாய் இருக்கிறதை நான் அனுபவித்து அறிந்து மற்றபடி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 23:5 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறாரு பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை சொல். பாவம் தொடர்ந்த உனக்கும் எனக்கும் நன்மையும் கிருபையும் தொடரும்படியான செய்தவர் என் அருள்நாதர் உனக்கு கிரீடம் சூட்டப்பட்ட நாளிலிருந்து செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. You are not an ordinary person. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். You are a chosen vessel. Hallelujah. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், கிரீடம் சூட்டப்பட்ட பாத்திரம். ராஜாவாய் ஆசாரியர்களாய் வாழும்படியான சிலாக்கியத்தை என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. Who can against you? Nobody else. இயேசு உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், நீயும் அவரை விட்டு விலக மாட்டார். ஏன்னா நீ அனுபவிச்சிருக்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 28:8 வாசித்து பார். 8 அவர்களுடைய பெலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம். பாருங்க, அவரே அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான. அரண் என்று சொன்னால் அகழிகள் மதில்கள் எல்லாம் சூழ்ந்து நடுவில் அரண்மனை இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அவரே அவனுக்கு அரணம், அரணான அடைக்கலம். ஒன்றும் செய்ய முடியாது உன்னை. அவரே
யார் அவரு? சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் ஏக சக்கராதிபதி இயேசு. ஆயத்தமாகிடவே ஆயத்தமாகிடவே நாயகன் வருகையிலே ஆயத்தமாகிடவே நாயகன் வருகையிலே மாயமான யாவும் அகற்ற கிருபை சொரிந்திடுமே. உமது கிருபை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே சபையின் சிரசே கிருபையின் அரசே சபையின் சிரசே கிருபை சொரிந்திடுமே. உமது கிருபை சொரிந்திடுமே. ஆதி சபை அது ஆதி சபை அது ஆவியின் வரங்களில் ஆதி சபை அது ஆவியின் வரங்கள் அலங்கரித்தம்மை ஆட்கொண்டு நடத்தும் கிருபை சொரிந்திடுமே. உமது கிருபை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே சபையின் சிரசே கிருபையின் அரசே சபையின் சிரசே கிருபை சொரிந்திடுமே. தூயவன் உம்மை துதிக்க தூயன் உம்மை துதிக்க தூய்மையின் அகம் தரிக்க தூய்மையை திரிக்க தூய்மையை அகம் தரிக்க காயம் முழுவதும் உமக்கே படைக்க கிருபை சொரிந்திடுமே. உமது கிருபை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே சபையின் சிரசே கிருபையின் அரசே சபையின் சிரசே கிருபை சொரிந்திடுமே. உமது கிருபை சொரிந்திடுமே. ஹல்லேலூயா. ஆனந்த தைலத்தினால் உங்களை நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 84:9 வாசித்து பாரும். அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கலாம். தம்முடைய தேசத்தில் நீர் அபிஷேகம் பண்ணிற முகத்தை பாரும். பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் பண்ணினா அவங்க முகத்தை அவர் பார்த்து கொண்டே இருப்பார். நம்ம சிரிக்கிறோமா, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, ஆனந்த தைலத்தினால் அகம் மகிழ்ந்து இருக்கிறோமா என்று நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. என்னை யாரும் பார்க்கத்தில்லைன்னு சொல்லாதீங்க. ஒருத்தர் இருக்கிறார். வாழ்விலும் சாவிலும் மரண பரிந்தும் நம்மை காக்க ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 132:17 வாசித்து பாருங்க. அங்கே என்ன சொல்றாரு பார்க்கலாம். 132 சங்கீதம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணிவிட்டவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அந்த விளக்கு தான் வசனம். அந்த விளக்கு தான் வசனம். வேதத்தை படித்து பாருங்க. நல்ல 119 அந்த விளக்கு வசனம். ஹல்லேலூயா. அது எப்பொழுதும் நமக்குள்ள அக்கினி மூண்டி எரியும், எப்பொழுதும் பற்றி எரியும், எப்பொழுதும் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணினவருக்காக எவ்வளவோ சொல்கிறாரு.
ஆனால் நம்ம மண்டையில் என்ன வரும், அது ஏற மாட்டேது. 18ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. பாருங்க, அவங்க சத்திரிக்கு உன் கீடம் பூக்கணும்னா நீ தேவனோட கூட தேவனுடைய கட்டளை கற்பனைகள் அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கணும். கை கொண்டு நடக்கணும். அப்பியாசத்தை கொண்டு வரணும். அதற்கு நாம் அடிமைப்பட வேண்டும். அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 61:1 வாசித்து பாரு. அங்கே சொல்லும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆவியானவர் என்மேல் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம் தைரியமா, உங்க சிரசு மேல கை வச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எத்தனை பாக்கி, எத்தனை பாக்கி, எத்தனை பெரிய கிரீடம் அது. பிரைஸ் தி லார்ட். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தான் என் பிரசங்கம் பண்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். பிரைஸ் தி லார்ட். இருதயம் நொறுங்குண்ட காயம் கட்டுதலை சிறுமைப்பட்டவர்களுக்கு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்கதும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தில் நம்முடைய தேவ நீதியை சரி கட்டுதலுக்கும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் சொல்லவும் சீயோனிலே துயரப்பட்டவர்கள் சீர்படுத்த பாருங்க. சீயோன் வாசிகள் நம்ம துயரப்பட்டவர்கள் சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக புதிய உடையை கொடுக்கிறார். அவர் என்னை அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அதுக்கு தான் அந்த அபிஷேகம். உடைந்து வருவீர்கள், நொறுக்கப்பட்டு வருவீர்கள், வேதனைப்பட்டு கலங்கி வருவீர்கள். தேவனுடைய வீட்டிலே வந்த நீங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது உங்களை சுவை உள்ளவர்களாகி மாற்றிவிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷம் நம்மை சுவை உள்ளவர்களாக மாற்றும். அதை உண்ண உண்ண நாம் வித்தியாசமான அவர் சாயலை பெற்று வாழ பாக்கியத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீர்களா எத்தனை மகத்துவத்தை நமக்கு செய்கிறார். புலம்பல் 4:20 படிச்சிட்டோமா? 14:22 அது விடுங்க. 4:20 என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசின் சுவாசமாயிருந்தவனும் அவருடைய படுகுழியில் அகப்பட்டால் பார்த்தீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்ட யாரால? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட. ஹல்லேலூயா. எத்தனையோ அபிஷேகம் இருக்குது, ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ண. கர்த்தர் வந்து உனக்கு அந்த அபிஷேக கிரீடத்தை சூட்டணும், அதை நீ காப்பாற்றணும். அதனால் நீ உயர்ந்து போவாய். போகும் எல்லா இடங்களிலும் அவர் உனக்கு பிரதிபலனாயிருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகினால் எல்லா விதத்திலும் நாம் எப்படி ஆண்டவனுக்கு உண்மையும் உத்தமமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவரை தரித்து கொண்டு வீணான காரியங்கள் நாம் ஈடுபடக்கூடாது. இருமாப்பாய் உன் இருதயத்தை இருமாப்பாய் வைக்காது, கடினப்படுத்தாது. ஆபக்குக் 3:13 வாசித்து பாருங்க, கொஞ்சம் பரட்டுவோம். ஆபக்குக் 3:13. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணினவர் ரட்சிப்புக்குள்ளாகவே
ரட்சிப்புக்காகவுமே புறப்பட்டி. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை ஆபகுக்கு தீர்க்கதரிசி மூலமாய் சொல்றார். மறுபடி படிங்க தம்பி. அழகான ஒரு உமது ராஜா, நீங்களாம் கர்த்தருடைய ஜனம், உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் அவர் உங்களை அபிஷேகம் பண்ணினவருக்காகவும் ரட்சிப்புக்காகவே அவர் புறப்பட்டு வந்தார். ஆமென். இதையெல்லாம் உணராம வசனத்தை உணராதவர்கள் எப்படி ஆண்டவரை அணிந்து கொள்ள முடியும்? எப்படி அவரோடு கூட வாழ முடியும்? அவரில் எப்படி சிறப்பட முடியும்? இதெல்லாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 1:28 வாசிங்க. அங்கே சொல்லுகிறார் பாருங்க. சரி. அப்போஸ்தலர் 10:38. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை அகப்பட்டவரை யாவரையும் விடுவிக்கிறவராயும் சுற்றி தெரிந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து வரும் பொழுது மனுஷன் எப்படி வாழணும் நமக்கு மாதிரியானார். பிதா அவரை மாதிரியாய் அனுப்பினார். மனுஷன் இப்படி தான் வாழணும். மனுஷன் எப்படி இருக்கணும்? மிருகமாக இருக்கக்கூடாது. பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிறைந்து தேவனை உடையவர்களாக இருக்கணும். எப்பொழுதெல்லாம் நீ பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்படுகிறியோ அப்போ தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இதுதாங்க நமக்கு சாட்சி. சாட்சி இருக்கணும். சாட்சி இல்லாத ஜீவியம் சபிக்கப்பட்ட ஜீவம். தேவனை விட்டு தூரம் போகிற இருதயம் சபிக்கப்பட்ட இருதயம். இவைகளுக்கெல்லாம் நம்மை விலக்கி காக்க தான் கர்த்தர் பாடுபட்டு தன் தலையை ஒவ்வொருவருக்காக ஒப்பு கொடுத்து மகிமின் கிடத்தை நமக்கு சூட்ட வந்தார். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், இப்போ நாம் அனுபவிக்கிற மகிமின் ஆவியானவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை வகையறுத்து அனுபவிக்க தெரியணும். ஆமென். 2 கொரிந்தியர் 1:21 சொல்கிறாரு பாருங்க. அங்கே சொல்கிற ஒரு காரியத்தை உங்கள் கிறிஸ்துவுக்குள் உன்னை சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்மை அபிஷேகம் பண்ணினவர் யாரு? அவருக்கு விரோதமாய் நடந்து நம்ம வாழ முடியுமா? அந்த அபிஷேகத்துக்கு விரோதமாக எழும்பும்போது நீ தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறாய். அபிஷேகம் சாதாரண நினச்சிக்காத. அபிஷேகம் பண்ணி நம்மளுக்கு விரோதமாக நீ எழும்பும்போது தேவனுக்கே விரோதமாக எழும்புகிறாய். அவரே உனக்கு சத்துருவாயானால் உன்னால் என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இங்கே எபிரேயர் 1:9 வாசிங்க. அங்கே சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் என்று சொல்லு. நியாயத்தின் படியே பரலோகத்திலும் இருக்கிறவர்களுக்கும் அக்கிரமத்தை வெறுத்தி ஹல்லேலூயா. எத்தனை விதமான அபிஷேகம் இருக்கு. ஒரே அபிஷேகம் தான். அது இத்தனை விதமான கருத்துக்கள், அர்த்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 2:27 வாசித்து பாரு. அங்கே சொல்லுகிறார், சத்திய ஆவியானவர் நீங்கள் அவராலே பெற்ற, யாரால? சர்வ வல்லமையுள்ள தேவனாலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரிலே நிலைத்திருப்பீர்களாக.
ஹல்லேலூயா. யாரில் நிலைச்சிருக்கணும்? அந்த அபிஷேகத்தில் நிலைச்சிருக்கணும். இந்த அபிஷேகத்தை நிலைச்சிருக்கலன்னா உனக்கு ரெக்கம் முளைக்காது, பறந்து போக முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு காரியங்களை கற்று சொல்றார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் சத்தியத்துக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாயிருக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியத்துக்கு ஒரு நீங்கள் சத்துருவா மாறுனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சத்துருவா மாறுவார். அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சு கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. சகரியா 4:11-14 வசனங்களை வாசிப்பீர்களானால் அங்கே தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் அந்த 2 குழாயின் வழியாய் பொன்னிறமான எண்ணெய் வருகிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த பொன்னிறமான எண்ணெய் தான் அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. உன்னை பொன்னாய் மாற்றுவது, சுத்த பொன்னாய் மாற்றுவது அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. பொன்னிறமான எண்ணெய் அங்கிருந்து வருகிறது. நீ அருவருப்பாக இருக்கலாம், அசுத்தமாக இருக்கலாம், ஒரு பொல்லாத சந்ததியில் உருவாகி வந்திருக்கலாம். அந்த கோல்டன் ஆயில் இஸ் கமிங் அப்பான் யூ. கர்த்தர் உனக்கு அந்த கிரீடத்தை சூட்டின உடனே பொன்னிறமான எண்ணெய் தான் அந்த அபிஷேகம். நல்லா புரிஞ்சுங்க, இந்த பொன்னிறமான எண்ணெய் தான் அபிஷேகம். அந்த பொன்னிறமான எண்ணெயான அபிஷேகத்தை தான் உனக்கு ஊற்றி இருக்கிறார். அதுதான் கிரீடத்தை பூக்க செய்தது, அதுதான் உனக்கு கிரீடம் சூட்டினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பொன்னிறமான எண்ணெய். நீ எப்படிப்பட்ட மோசமானவனாக இருந்தாலும், ஒருவேளை நீ செம்பு, பித்தளை, அலுமினியமாக இருந்தாலும் உன் பொன் பாத்திரமாய் ஜொலிக்க செய்கிறது அந்த பொன்னிறமான எண்ணெய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தட் இஸ் கால்ட் தி ஹோலி ஸ்பிரிட். நல்லா புரிஞ்சு, எத்தனை விதமாக ஆண்டவர் நம்மளோடு பேசினுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பொன்னிறமான எண்ணெய் உன்னை நிரப்பும் பொழுது உன்னை பொன்னாய் விளங்க செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை அறியாமல் என்னவோ ஏனோ தானோ நீ ஓடிக்கொண்டு இருப்பாயானால் இன்னொரு வார்த்தை ஏசாயா 63:10 வாசித்துப்பார். ஏசாயா 63:10 வாசித்துப்பார். என்ன சொல்லுது? அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை வேசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. 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 ஆச்சுங்களா? ஒரு நாளும் கர்த்தர் விட மாட்டார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வேலைகள் வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வருத்தம் தொல்லையோ, வேலைகள் வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வருத்தம் தொல்லையோ, நீர் உந்தன் பாடுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசுப்பா. கண்ணி உந்தன் பாடுக்கையோ, கலங்காதே என்னன் இயேசுப்பா. கல்வாரி மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ. உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார்.
பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி, உம்முடைய சமூகத்துக்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் மகிமைக்காக நன்றி. உங்கள் மூலமாக மகிமை அடைவதற்கு மகிமையின் ஆவியானவர் இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் மூலமாக நிந்திக்கப்படுவார், உங்கள் மூலமாக மகிமை அடையும்படியாய் கர்த்தர் இன்று நம் மத்தியில் இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை சோத்தரை பண்ணி வாழ்த்துங்கள். மகிமையின் ஆவியானவர் உங்களுக்கு மகிமையானதை செய்ய போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். God wants to do the greater things, the glorious things. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Break all the barriers. Break all the sinful life. Break, Master. Mighty Father, mighty Jesus, wonderful and sweet Jesus, glorious Jesus, Almighty God. You are a great God. You are a King of kings. You are a Lord of lords. You are a mighty and wonderful King God. We praise you, Jesus. Praise you, praise you, praise you, praise you. Glorify, glorify, glorify. Glory come up all the people. Glory come up all the people. Glory, glory to Jesus. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Fill, fill more and more. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொரு சிறை இழந்த கிரீடத்தை இப்பொழுது நீ சூட்டுவதற்காக, அபிஷேக தைலத்தின் கிரீடத்தினால் உம்முடைய பிள்ளைகளை முடிசூட்டுவதற்காக, உம்முடைய நன்மையினால் திருப்தி ஆவதற்காக உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. நீர் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருப்பீர். உமக்கு நன்றி. இந்த இடம் கர்த்தருடைய இடம், கர்த்தருக்கென்று நான் பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வதித்த இடம். Hallelujah. Lord, fill with the golden oil. Fill with the golden oil. Make them go. சுத்த பொன்னாய் மாற்றும் உம்முடைய அபிஷேகம் என் தைலம் கோல்டன் ஆயிலாய் மாறட்டும். ஆசீர்வதியும் அப்பா, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.